சாயிராம். ஷீரடி சாயிநாதா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனக்கவலைகளுக்கெல்லாம் மருந்தாக உன் சாயப்பா உனக்கு இன்று என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் வழங்கினேன். உணர்ந்து கொண்டாயா என் பிள்ளையே? என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. உன் சாயப்பா உனக்காகவே கூறும் அருள் வாக்கு எது? தெய்வீக வாக்கும் கூட. என்னுடைய ஆசிர்வாதத்தால் உன் அனைவரது வாழ்விலும் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும், அது மட்டுமல்லாமல் உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் நீங்க பெற்று பெரும் சிறப்பாய் வாழவும், உன்னுடைய குழந்தைகளெல்லாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவும், உன் குடும்பமும் சகல சௌபாக்கியம் பெற்று விளங்கவும், உன் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், உன்னுடைய உத்தியோகத்தில் நீ மேன்மை பெறவும், சுபமங்கல நிகழ்வுகள் உன் வீட்டில் நிகழவும், திருமண தடைகளெல்லாம் நீங்கவும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கவும், அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ நான் ஆசிர்வதிக்கிறேன் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதமும் என்னுடைய பார்வையும் எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இனிப்பான செய்தியோடு உன் அப்பா உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். இனிப்பான செய்தியை பெற்றுக்கொண்டு உன்னுடைய முகம் மலர்வதை பார்க்க உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. செய்தியை பெற்றுக்கொண்டு உன் முகம் மலரும் அந்த நல்ல நிகழ்வை பார்க்கவே உன் அப்பா ஷீரடியிலிருந்து உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். என் குழந்தை சந்தோஷப்படுவதால் உன் அப்பாவும் சந்தோஷப்படுவேன், மனமகிழ்ச்சி அடைவேன் என்பது உனக்கு தெரியும் தானே? குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்ப அதிர்வு பரவப் போகிறது. உன்னை தூற்றியவர்களெல்லாம் உன்னை போற்றும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ உயரப் போகிறாய். உன் வாழ்க்கையில் மிக பெரியதாக நீ வளரப் போகிறாய். உன்னுடைய வாழ்வு வளமோடு அமையப் போகிறது. உன் வாழ்வில் சுபமங்கல நிகழ்வுகளும் மங்களங்களும் பெருகிக் கொண்டே இருக்கப் போகிறது. முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் கண்மணியே. உன் அப்பா இன்றி எதுவுமே அசையப் போவதில்லை. நம்பியவர்களுக்கு இன்றும் நான் உயிரோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உயிரோடு வலம் வந்து கொண்டிருப்பதை பல முறை நான் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். நம்பியவர்களுக்கு அது நிச்சயமாக புரியும், கண்களுக்கு தெரியும். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்கிறாயா? உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் உனக்காகவே நான் உருவாக்கிவிட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு அப்பாவின் வருகைக்காக தினம்தோறும் காத்து கொண்டிருக்கிறாய். இதோ அந்த நல்ல நாள் வந்துவிட்டது குழந்தையே. வியாழன் வரமாக இனிப்பான செய்தி, உனக்கு தேவைப்படும் செய்தி, உன் மனதிற்கு இனிமையான செய்தி, நீ எதை எதிர்நோக்கி இதுநாள் வரை காத்திருந்தாயோ அந்த செய்தியோடு உன் அப்பா ஷீரடியிலிருந்து வியாழன் வரமாக உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன் உனக்கு கொடுப்பதற்காக. மனமும் குணமும் வேறுபட்டிருக்கையில் பணம் மட்டும் எப்படி ஒரு நல்ல தீர்வை சொல்லிவிட முடியும்? முதலில் உன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கும், நல்ல மனநிலை இருக்கும். குழந்தையே, உன்னை எனது கட்டுப்பாட்டில்தான் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். நீ தவறான பாதையில் சென்றால் கயிறை பிடித்து இழுக்கும் பறவையைப் போல உன்னை என் பக்கம் இழுத்து விடுவேன். உன்னுடைய பிடி என் கையில்தான் உள்ளது. இதை உணர்ந்து கொண்டு செயல்படு. தவறான பாதையில் செல்லும் பொழுது அப்பாவை ஒரு முறம் சிந்தித்துப்பார். அப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை நினைத்துப்பார். தவறான பாதையில் உன் கால்கள் எப்பொழுதுமே செல்லாது. பல நல்ல நல்ல மாற்றங்களை உன்னிடத்தில் உன் அப்பா ஏற்படுத்தப் போகிறேன். அந்த மாற்றங்கள் உன்னையே மாற்றப் போகிறது குழந்தையே. என் அன்பு குழந்தையை வழிநடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் சாயி தேவா. உனது பிடி என்னிடம்தான் உள்ளது, மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் எதை கையாளும் பொழுதும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் கையாள வேண்டும்.
உன்னிடம் இருந்து உன் அப்பாவிற்கு என்ன வேண்டும் தெரியுமா? சாயிநாதர் யாரென்றே தெரியாமல் இருந்த பொழுது எப்படி இருந்தாய்? என்ன செய்து கொண்டிருந்தாய்? அந்த நாட்களையெல்லாம் கடந்து வந்து உன் சாயிநாதர் யார் என்பதை எப்பொழுது தெரிந்து கொண்டாயோ அப்பொழுதே உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தையும் நான் வாங்கிக் கொண்டேன் குழந்தையே. தான் என்ற அகந்தையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அகங்காரத்தை கைவிட்டுவிடு. உன்னுடைய கோபத்தை முதலில் விட்டுவிடு. ஆணவத்தை விட்டுவிடு. பகைமையை கைவிட்டுவிடு. மட்டுமல்லாமல் உன்னுடைய தீய பழக்கங்களிலிருந்து வெளியே வந்துவிடு. கோபத்தை மறந்தும் கூட கையில் எடுத்து விடாதே. எந்த சூழ்நிலை வந்தாலும் நிதானத்தை மட்டும் கடைபிடித்து கொண்டே இரு. குழந்தையே, உன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கியாள கற்றுக்கொள். மனதார் கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க எண்ணாதே. மற்றவர்கள் எந்த ரூபத்திலும் உன்னால் காயப்படாமல் இருக்குமாறு பார்த்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்டாதே. இது உன் சாயப்பாவின் அறிவுரை. எந்த சூழ்நிலையிலும் இதை மனதில் நிறுத்திக்கொள். உன் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்லும். நினைப்புகளும் எண்ணங்களும் எப்பொழுதுமே நல்லதாகவே இருந்தால் வாழ்க்கை நல்ல விதமாகவே இருக்கும். நிரந்தர நன்மை வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே. குழந்தையே, இனி எல்லாமே உன் வசமாகப் போகிறது. நீயும் மாறப்போகிற. எப்பொழுதுமே பொறுமையாக இரு என் குழந்தையே. நம்பிக்கையை இழந்து விடாதே. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அந்த கிடைத்திருக்கும் பொக்கிஷமான வாழ்க்கையை நம்பிக்கையோடு கடந்து வெல்லலாம். வாழ்க்கையை அப்பா நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே, என் காலடியில் சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா, உன்னை நிச்சயமாக நான் பாதுகாப்பேன். உன் வாழ்க்கையை வெற்றியடைய செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நிகழப்போவதும் இல்லை. நான் நிகழ்த்தப் போவதும் இல்லை. உனக்கு தீங்கு வரும் வரை நான் காத்திருக்கப் போவதும் இல்லை. வந்த வழியே அது சென்றுவிடும். உன் சாயப்பா உன் அருகில் இருப்பதை பார்த்து இனி நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே எதற்குமே கலங்காதே. எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்று புலம்பாதே. உன் அப்பா வியாழ வரமாக ஷீரடியிலிருந்து நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். இதைவிட ஒரு அற்புதமும் அதிசயமும் இனி உன் வாழ்வில் நிகழப்போகிறதா? உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிறைந்திருக்கும்படி உன் அப்பா பார்த்து கொள்வேன். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் அக்கறையும் அன்பும் எப்பொழுதும் உன் மீது இருக்கும் என் குழந்தையே. வீணாக பயப்படாதே. உன் அப்பா மீது முழு நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி எதுவுமே தவறாக நிகழாது. வியாழன் வரமாக என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உன் முகன் மலர்வதை பார்க்க நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக இரு என் கண்மணியே. இதை கேட்ட நொடியே உன் எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும். இதை கேட்கும் நொடியே உன் எண்ணங்களின் சக்தியை நீ அறிந்து கொள்வாய். உன்னுடைய எண்ணங்களால் உன் வாழ்க்கையே மாற்ற முடியும் என்ற ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்வாய். உனக்கான புதிய அத்தியாயம் நாளை துவங்க இருக்கிறது. உன் வாழ்க்கையையே மாற்றப்போகும் அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். ஓடோடி வந்து சாயிநாதரை, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று நீ சொல்லும் அந்த சொல்லிற்காகவே நானும் ஆவலோடு என்னுடைய தர்பாரில் காத்து கொண்டிருக்கிறேன். நமக்கான குறிக்கோளை வகுத்து கொண்டு அதற்கான இலக்கை அடைய போராட வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமாக ஒன்று வேண்டும். அது இருந்தால்தான் வெற்றி பெறுவது மிக மிக எளிது. ஒரு கனவை நாம் மட்டுமே கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அந்த கனவும் நிஜமாகும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே லட்சியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை அடைவதற்கான முயற்சியில்தான் பலரும் தோற்று போய்கொண்டே இருக்கிறார்கள்.
வாழ்வில் நம் இலக்கை அடைவது எப்படி என்று யாரும் வந்து நமக்கு பாடம் எடுக்க மாட்டார்கள், சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார்கள், கற்றுக் கொடுக்கவும் மாட்டார்கள். நாம் தான் நமக்கான குறிக்கோளை வகுத்துக்கொண்டு அந்த இலக்கை அடைய போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அத்தியாவசியமாக ஒன்று வேண்டும். அது இருந்தால் வெற்றியை மிக சுலபமாக நம் வசமாக்கிக் கொள்ளலாம். அதுதான் தன்னம்பிக்கை. நம் பலம் நமக்கே தெரியாது. அதனால்தான் வெற்றி கை நழுவி போய்க்கொண்டே இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன் பலத்தை நீ முதலில் அறிந்து கொள். உன் பலம் என்பது என்ன என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டால் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக அடையலாம், எட்டி பிடிக்கலாம். நீ பலத்தை தெரியாமல் புரியாமல் இருப்பதால் தான் உன்னுடைய வெற்றி கை நழுவி போய்க்கொண்டே இருக்கிறது. பலரால் இலக்கை எட்ட முடியாமலும் போகிறது. நம்ம பலத்தை, நம்மளுடைய தைரியத்தை, நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் என்ன இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து வெற்றியை நம்வசம் ஆக்கலாம். அப்படிங்கிறத விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஓம் சாயிராம். ஒரு மனிதனுக்கு பெரிய கனவு ஒன்று இருந்ததாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் கனவு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கனவு நிஜமாக்கும் வேலை நம் கையில் தான் இருக்குது. அப்படி ஒரு மனிதருக்கும் பெரிய கனவு இருந்தது. அவர் கண்ட கனவு நிஜமாகாமல் போக போக ஒரு கட்டத்தில் அந்த மனிதருக்கு தன்னுடைய கனவு நனவாகும், நிஜமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருந்தார் அந்த மனிதர். தன்னுடைய கனவை அடைய தன்னிடம் போதுமான பலம் இல்லை அப்படின்னு அவர் நினைத்தார். யாரிடமாவது உதவி கேட்க வேண்டும் அப்படின்னும் அவர் மனசுக்கு தோன்றிச்சு. முதல்ல அந்த மனிதருக்கு நினைவுக்கு வந்தது வயதான அவருடைய அம்மாதான். அவரிடம் கேட்டு விடுவது, தன்னுடைய அம்மாவிடம் தன்னுடைய கனவு ஏன் நினைவாகலை அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த மனிதர். ஒரு நாள் தன்னுடைய அம்மாவோடு அவர் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டியிருந்தது. அது வீட்டுக்கு மிக மிக அருகிலேயே இருந்ததால் 2 பேரும் நடந்தே சென்றார்கள். மருத்துவரை பார்த்துட்டு வழக்கமாக சில பரிசோதனைகளை அம்மா செய்து கொண்ட பிறகு 2 பேரும் வீடு திரும்பினாங்க. வழியில் அவர் அம்மாவிடம் மெல்ல தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார் அந்த மனிதர். அம்மா, என் கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அம்மா, ஆமாம்ப்பா, அதுக்கு என்ன இப்போ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர், இல்லைம்மா, அந்த கனவை நிஜமாக்குவதற்கான பலம் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்கான சக்தியை எனக்கு எப்படியாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த மனிதர் அவங்க அம்மா கிட்ட கேட்டார். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு உதவி செய்கிறதுல எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இப்போ இல்லை. இருந்த எல்லாத்தையும் உன்கிட்ட ஏற்கனவே நான் கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த மனிதர் இதை கேட்டு ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டாரு. ஆனால் கனவை நிறைவேற பலம் வேண்டுமே. யாரிடமாவது எந்த வழியிலாவது அதை பெற்றுதானே ஆக வேண்டும். அதை பெற்றாதான் நம்ம கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனை அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. எந்த வழியிலாவது அதை பெற்றால்தான் நம்மளுடைய கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொருவரிடமாக கேட்டு பார்ப்பது அப்படின்னு முடிவும் செய்து விட்டார் அந்த மனிதர். தனக்கு தெரிந்த ஒரு ஞானியிடம் போனார். விஷயத்தை சொன்னார். ஐயா, என்னுடைய கனவை நிஜமாக்க எனக்கு சக்தி வேண்டும், அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஞானி சொன்னார், இமயமலையில் நமக்கு வேணுங்கிற சக்தி எல்லாம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இமயமலைக்கு போயிருக்கேன். ஆனால் அங்கே பனியையும் குளிரையும் தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. எனக்கும் சக்தி எங்கே கிடைக்கும்னு சரியாக சொல்ல தெரியலையேப்பா அப்படின்னு அந்த ஞானியும் சொல்லிட்டாரு. உடனே அந்த மனிதருக்கு ரொம்பவே இன்னும் குழப்பம் அதிகமானது. அடுத்து அந்த மனிதர் ஒரு துறவியிடம் போனார். தன்
மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளையும் அத்தனை விஷயத்தையும் அந்த துறவியிடம் சொன்னார் அந்த மனிதர். குருவே, என்னுடைய கனவு நிறைவேறுவதற்கான சக்தி எனக்கு எங்கே கிடைக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு என்னுடைய கனவை நிஜமாக்கிக் கொள்வேன் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த துறவி, நீ செய்யும் பிரார்த்தனையால் தான் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் நீ கண்டு கொண்டிருப்பது தவறான கனவு என்றால் அதையும் நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. அதனால் அமைதியாக பிரார்த்தனையில் ஈடுபடு அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. நீ பிரார்த்தனையில் மனம் ஒத்த பிரார்த்தனையில் ஈடுபட்டினா நிச்சயமாக உனக்கு சக்தி கிடைக்கும், பலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது ஒழுவழி என்றாலும் அது கூட அந்த மனிதருக்கு குழப்பத்தையே தந்தது. நம்ம பிரார்த்தனையில் உட்காந்துக்கிட்டோன்னா நமக்கு பலம் கிடைக்கும், ஆனால் நம்ம கனவை எப்படி நம்ம நிஜமாக்குறது அப்படின்னு இன்னுமே குழப்பமடைந்து ஏதேதோ சிந்தையில் வீடு நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் அவருக்கு தெரிந்த ஒரு முதியவர் தென்பட்டார். என்னப்பா, ஏதோ யோசனையோடு போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு அந்த பெரியவர் அந்த மனிதரை பார்த்து கேட்டார். அவரிடமும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னார் அந்த மனிதர். என்னுடைய கனவு நினைவாகுவதற்கு, நிஜமாகிறதுக்கு எனக்கு சக்தி வேண்டும், பலம் வேண்டும். அது எங்கே கிடைக்கும்னு நானும் ஒவ்வொருத்தவங்களாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் யாராலையுமே எனக்கு உதவி செய்யவே முடியலை. நான் அந்த பலத்தை எங்கேருந்து பெறப்போகிறேன்னு எனக்கு தெரியலை. அதனால்தான் என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையோட குழப்பமோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒருத்தரால் கூட முடியலையா அப்படின்னு அந்த முதியவர் கேட்டார். உடனே அந்த மனிதர், ஆமாம், எல்லாருமே வெவ்வேறு விதமாக பலத்தை எப்படி பெறுவதற்கான வழியை சொல்கிறாங்களே தவிர ஆனால் எதையுமே பயன்படக்கூடிய ஒரு செயலாக எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த சொன்னார். உடனே அந்த முதியவர் கேட்டார், சரி, எல்லார்கிட்டேயும் கேட்டியே, உனக்கு நீயே கேட்டு பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டார். அந்த முதியவர் இந்த கேள்வியை கேட்டதும் அந்த மனிதருக்கு ஏதோ தெளிவு கிடைத்தது போல இருந்தது. நம் பலம் நம்மிடம்தான் இருக்கிறது, நம்மளுடைய சக்தியும் நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் தன்னம்பிக்கையோடு எதை செய்தாலும் நாம் இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு நாம் செய்யும் செயல் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் நினைத்த இலக்கை அடையலாம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம் கனவை நிஜமாக்கி கொள்ளலாம். நம்மளுடைய கனவு நினைவாகுவதை நாமே கண்குளிர பார்க்கலாம். அந்த பலத்தை நம்மிடம் இருப்பதை நாமே உணர்ந்து கொண்டு அந்த வழியில் நாம் சென்றோனா நாம் அடைந்த இலக்கை, நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்து வெற்றி என்னும் கனியை மிக அழகாக ருசிக்கலாம். சூரியனையும் சந்திரனையும் எப்பொழுதுமே நம்மால் ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் அவை அதற்குரிய நேரத்தில்தான் பிரகாசமாக இருக்கும். அதுபோலத்தான் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கான இலக்கு, நமக்கான கனவை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தாலே போதும், நம் கனவை நாம் நிஜமாக்கி கொள்ளலாம். கடந்த காலம் நம்மை இன்னும் சிறந்தவனாகத்தான் மாற்ற வேண்டும். கசப்பானதாக அல்ல, கசப்பானதாக மாற்றக்கூடியது அல்ல நம் கடந்த காலம். நம் கடந்த காலத்தை புரிந்து நாம் நடந்து கொண்டால் நம் எதிர்காலம் எப்பொழுதுமே பிரகாசமான காலமாகவே இருக்கும். நம் மனம்தான் அனைத்துமே. நாம் எதை நினைக்கிறோமோ, நாம் எதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம் என்பதுதான் உண்மை. நம் வாழ்க்கையை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரும் கூட நம்மளிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவர்கள்தான் உண்மையான நண்பனாக இருக்க முடியும். மற்றவர்கள் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களின் குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது.
நாம் மகிழ்ச்சியாக இருப்பதும் சந்தோஷமாக இருப்பதும் நம் கையில்தான் இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக தேவையே இல்லாத யோசனைகளை நம் மனதில் யோசித்து கொண்டிருப்பதாலும் சிந்தித்து கொண்டிருப்பதாலும் தான் மகிழ்ச்சி நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. மகிழ்ச்சியற்ற தன்மைக்கான ஒரே காரணம் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். எனவே நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும் அப்படின்னு நம்ம விட்டு நாம் சென்று விட்டால், அதிகமாக யோசிக்காமல் இருந்துவிட்டால், மகிழ்ச்சியற்ற தன்மை இல்லாமல் நம் வாழ்க்கையை மிக சுலபமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயம் கூடிய விரைவில் எனக்கு சாதகமாக நிகழும். எனக்கு சாதகமாக நிகழ்த்தி வைக்க என் சாயப்பா என்னுடன் இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ எதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எதை நினைக்கிறாயோ அதுதான் வாழ்வாகவே மாறும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் எண்ணுவதால் தான் தேவையில்லாத குழப்பம் வந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாத வேதனையோடு நீ உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறது தானே? உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ நினைத்தது மட்டுமே உனக்கு நடக்கும். நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். உன் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன். விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் மிக சாதுரியமாக நான் நகர்த்தி காட்டுவேன். சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்திருக்கிறது. தயாராக இரு. உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. இனி அனைத்தும் சுபமாகவே நடக்கும். கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி கொடுக்கும் உன் சாயப்பா எண்ணம் மட்டும் என்மேல் இருந்தால் போதும். நீ இந்த அகிலத்தையும் பிடித்து விடுவாய். தக்க சமயம், தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன். நிச்சயமாக பார்த்து கொள்வேன்.